வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவலில் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். எந்திரிச்சு காலையில் என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்குள்ளவே இது அவல் இருந்துச்சுன்னா வீட்டில் நம்ம இது செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 3மே சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி மெஷர்மெண்ட்டு. ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் உப்பு கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன்னு மஞ்சள், 2மே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. என்ன செய்கிறது, டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எல்லார் வீட்லேயுமே. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலான்னு தோன்றப்போ அவல் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கணும். அது தக்காளி இருக்கிற தடமே தெரியக்கூடாது. அப்போ தான் தக்காளி யாருமே எடுத்து சைடில் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் அவல் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அவல் நம்ம சேர்த்துடலாம். நான் அவல் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க மாட்டேன். அந்த வாஷ் பண்ண உடனே நான் சேர்த்துருவேன். இமீடியட்டாக அந்த தண்ணியோடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதில் இருக்கும்போதே நான் சேர்த்துருவேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இவ்வளோ தண்ணி இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா பொலன்னு உதிர்ந்து வந்துடும். நல்லா உதிர்ந்து வந்துடும். நல்லா வெந்தும் இருக்கும். சாஃப்டாக பூ மாதிரி வெந்திருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். எண்ணெய் மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. சூப்பரான தக்காளி அவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான தக்காளி அவல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள்.